ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லீவ் டு த வே. சிலரை நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கவே முடியாது. வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், இல்லது வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களாக இருக்கலாம். பேசினாலே நம்மளுடைய சக்தி எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துருவாங்க. குத்தி காட்டுறது, வம்பிழுக்கிறது, சந்தோஷத்தை கெடுக்கிறது, நிம்மதியை கெடுக்கிறது அப்படிங்கிறதே இவங்களுடைய வேலையாகவே இருக்கும். கண்டுக்காமல் இருந்தாலும் விட மாட்டாங்க. இந்த மாதிரியான மைண்ட் செட் கொண்டவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. எப்படி ஒரு விஷமுள்ள பாம்பு இருக்குமோ அதை மாதிரி தான் இவங்களுடைய மனநிலையும் இருக்கும். இப்படியானவங்க கிட்ட இருந்து எப்படி ஈஸியாக தப்பிக்கிறது அப்படிங்கிற 2 டெக்னிக் தாங்க நாம் இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப், அவங்களுக்கு போர் அடிக்கிறது மாதிரி நாம் நடந்துக்கணும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒருத்தங்க கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா ஐ கான்டாக்ட் வச்சு பேசும்போது மட்டும்தான் அந்த பேச்சு அப்படிங்கிறதே ஒரு முழுமை பெறும். நான் சொல்ல போகிறது அதுதாங்க, நாட் கிவ் ஐ கான்டாக்ட். இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இப்போ உங்ககிட்டயே யாராச்சும் வந்து பேசும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட இன்வால்மெண்ட்டோட பேசுகிறீங்க. அவங்க உங்களை பார்த்து பேசாமல் எங்கேயோ பார்த்து ரிப்ளை கொடுக்குறாங்க, இல்லை எங்கேயோ பார்த்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறத அப்படியே லிசன் பண்ணுறது மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னுட்டுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மெத்தடை தாங்க நீங்கள் இப்போது அவங்கக்கிட்ட ஃபாலோ பண்ண போகிறீங்க. த சேம் திங், அவங்க பேசும்போது ஐ டு ஐ பார்க்காம எங்கேயோ பார்த்தது மாதிரி அவங்களுக்கே நீங்கள் போர் அடிக்கிறது ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னுட்டுனா அவங்களே அந்த இடத்த விட்டு விலகி போயிடுவாங்க. செகண்ட் டிப், உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதை கொஞ்ச நாள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னுட்டுனா ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரியான நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள்கிட்ட இருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். அவங்க பேசுகிறது உங்களை வந்து கண்டிப்பாக ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தாங்க தள்ளும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம், இல்லது கோபமான ஒரு சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தலாம். எதுவாக இருந்தாலுமே ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக எடுத்துக்கணும். அதாங்க டேக் இட் ஈஸி பாலிசி. அந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து இருக்கணும். இதில் நீங்கள் கோபமாக கத்தக்கூடாது. ஓ அப்படியா, இருக்கலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போது எல்லாரோட கையிலையுமே மொபைல் ஃபோன் இருக்கும். எதுவோ மொபைலில் வந்து ஏதோ பார்க்குறது மாதிரி அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னுட்டுனா அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்காத ஒரு ஃபீல் தாங்க இருக்கும். ஸோ அவங்களே அந்த இடத்த விட்டு ஈஸியாக நழுவி போயிடுவாங்க. இந்த 2 டெக்னிக்கை உங்களுடைய நிம்மதியை கெடுக்கிறவங்க கிட்ட ஃபாலோ பண்ணி பாருங்கள்.